ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்த்தியான பசலிக்கீரை சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த வீடியோவை பார்க்குறீங்களா? அப்போ எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமலே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம பசலிக்கீரை பறித்து வச்சுருக்கோம். அதை நல்லா அந்த காம்பெல்லாம் இல்லாமல் நல்லா அதை அந்த இலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பசலிக்கீரையை சுத்தமான தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீரை நீங்க சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா அலசி நல்லா கழுவி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க அந்த பாசிப்பருப்பை அதுல சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை சேர்த்துக்கிட்டு அடுத்தது நமக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு பல் பூண்டு இதுல சேர்த்துக்க போறோம். நம்ம இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை அதுல சேர்த்துக்கலாம். ரெண்டு பட்டை மிளகாய் அதில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகாய்த்தூள், மல்லித்தூள் தான் அதில் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு அதில் சேர்த்துக்கலாம். நாங்கள் இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் அதில் சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலா நம்ம அந்த பசலிக்கீரையை இப்போ சேர்த்துக்கலாம் குழம்புல. இந்த பசலிக்கீரையில அவ்வளோ பயன்கள் இருக்கு. உடல் வளர்ச்சிக்கு நமக்கு ரொம்பவே உதவுது. அப்புறம் அந்த வெயில் காலத்துல அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு, அந்த பித்தத்தை போக்குறதுக்கு ரொம்பவே உதவுது. அப்புறம் குழந்தைகள் வளரவே மாட்டேங்குது, ரொம்ப வளர்ச்சியே இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பசலிக்கீரையை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பசியை இது பசியை தூண்டுது. அப்புறம் ஈரலில் ஏதாவது நோய் ஏற்பட்டுச்சுன்னா அதை குணப்படுத்துறதுக்கும் பசலிக்கீரை நமக்கு உதவுது. அப்புறம் இரத்த சோகையை போக்குறதுக்கும் இந்த பசலிக்கீரை உதவுது. அது மட்டும் இல்லைங்க, பசலிக்கீரையை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா நம்ம சருமம் பளபளப்பு அடையுமா. பசலிக்கீரை அந்த இலையில சாரை உடல்ல அரிப்பு ஏற்படுற இடத்துல தடவுனோம்னா அது மூலம் அந்த பிரச்சனையே குணமாகுமா. அப்புறம் தீக்காயம், தழும்பு, பருவு இதெல்லாம் உள்ள இடத்துலையும் இதோட சாரை அந்த பசலிக்கீரை சாரை தடவுறது மூலமா அதுலேருந்து நம்ம சீக்கிரமா குணமடையலாம். அதனால இந்த பசலிக்கீரை அவ்வளோ சத்து இருக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். அதில் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
ஜீரகம் 1 டீஸ்பூன் வந்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். 2 பட்டை மிளகாய் வந்து அதில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்பவே அருமையான ஹெல்த்தியான பசலிக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. மாசத்துக்கு ஒரு முறையாவது இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை வந்து நீங்க செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லது. பசலிக்கீரை வந்து அது வந்து ரொம்பவே உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதனால இதை வந்து உங்க வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க.